ஒரு பாட்டி வந்து அவங்களோட பேரனோட கல்யாணத்த தானே போய் நிறுத்திருவாங்கன்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? நாளைக்கு நிச்சயதார்த்தம். வீட்ல எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. கல்யாண வேலையோட குரல் எல்லாமே வந்து முழங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த வீட்டோட வாசல்ல ஒருத்தன் மட்டும் வந்து சோகமா வந்து நின்னுட்டு இருக்கான். அவன் மனசு வந்து வேற யாருக்கோ வந்து சேர்ந்திருக்கு. அந்த உண்மைய வந்து எல்லாருமே வந்து மறந்துட்டாங்க. ஆனா பாட்டி மட்டும் மறக்கவே இல்ல. கோவிலுக்கு வந்து போனது வந்து வழிபடுறதுக்காக வேண்டிய எல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்காக வேண்டிதான். மாப்பிள்ளைய வந்து வெளிய விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு கேள்வி அந்த குடும்பத்தையே வந்து அதிர வச்சிருச்சு. என் பேரனுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் அவன் அந்த பொண்ணு வந்து மறக்கல அப்படின்னு சொன்னா அந்த நொடி பாத்தீங்கன்னா அந்த பெண் வீட்டாரோட முகத்துல இருந்த சந்தோஷம் வந்து ஷாக்கிங்கா வந்து மாறிடுச்சு. சொந்த பேரனோட அவமானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கூட வந்து பார்க்காம உங்க பொண்ணோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி வந்து கிளம்பிடுறாங்க. இது வந்து சாதாரண சீன் எல்லாம் இல்ல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து காப்பாத்தின தியாகமா தான் வந்து இருக்குது. ஆனா இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, குமரனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவனோட மனசு வந்து உடைஞ்சிருமா, இல்ல அவனுக்கு இது ஒரு எகெயின் வந்து கிடைச்ச சான்ஸா வந்து இருக்குமா? இதே நேரம் இன்னொரு வீட்டுல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வந்து மாறிட்டே இருக்கு. 17,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருச்சு அப்படின்னு போன்ல சொல்லி குதிக்கிற தங்கமயில் அவங்க சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் வந்து நிலைக்குமா? ஒரு பக்கம் கல்யாணம் நின்று அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் டபுள் சந்தோஷம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல ரொம்ப சாதாரணமா வந்து தொடங்கினாலுமே கடைசியில மனசு வந்து நொறுடுற ஒரு பெரிய உண்மை வந்து நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. குமரவேல் கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருக்கிறத தெரிஞ்ச உடனே பாட்டி பெண் வீட்டார்ட்ட வந்து பேசி கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த உண்மையான இமோஷனல் பிளாஸ்டே. வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த வீக் எபிசோட் வந்து ரொம்ப சாதாரணமா ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் வந்து தோணுனாலுமே உள்ளுக்குள்ள ஓடன உணர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் வந்து இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரோட மனசுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியுமா? இப்போ அதை வந்து நிதானமா எமோஷனலா வந்து நம்ம பார்ப்போம். குமரவேல் வந்து வாசல வந்து சோகமா வந்து நின்றுட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள வந்து கல்யாண வேலை வந்து ஜோரா வந்து போயிட்டு இருக்குது. ஆனா அந்த சத்தம் அவனுக்கு வந்து சுகமாவே இல்லை, சுமையா தான் வந்து இருக்குது. அப்பதான் அவனோட பாட்டி காந்திமதி வந்து வர்றாங்க. அவன்கிட்ட வந்து பேசுற பாட்டி, சாப்பிடாம இருக்கேன்னு உங்க அம்மா வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா, நீ ஏன்டா இங்க வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு வந்து கவலையோட வந்து கேட்கறாங்க. போய் சாப்பிடு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி கோவிலுக்கு வந்து கிளம்புறாங்க. நடந்தா போறீங்க, நான் வேணா வந்து உங்களை வந்து பைக்ல வந்து டிராப் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து குமரவேல் வந்து கேட்கறான். குமரவேல் முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ட் ஸ்மைலோட தான் வந்து பாட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் வேண்டாம், பக்கத்துல தானே இருக்கு கோயிலுக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி கிளம்பி போயிடுறாங்க. அந்த நட வந்து ஒரு கோவிலுக்கு போகிற நட மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு முடிவை எடுக்கிற நடையா தான் வந்து இருக்குது. கோவிலுக்கு வந்து காந்திமதி தனியா வந்திருக்கிறத பார்த்த உடனே பூசாரி, என்னமா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, கூட யாரும் வரலையா அப்படின்னு வந்து கேட்கறாரு. அதுக்கு காந்திமதி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாளைக்கு என்னோட பேரனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தையை அவங்க வந்து சொல்லும்போது கூட மனசுக்குள்ள வந்து அவ்வளவு குழப்பம் வந்து இருந்துச்சு. வீட்டுல வந்து அதுக்கான வேலை எல்லாமே போயிட்டு இருக்கு, அதான் யாருமே வரல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. கோவிலுக்கு வந்து பெண் வீட்டார் வந்து வர சொல்லியிருந்தாங்க காந்திமதி. அவங்கள்ட்ட வந்து என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் வந்து காலகாலத்துல உங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பத்தி வந்து வெளியில விசாரிச்சீங்களா அப்படின்னு வந்து நேரா வந்து கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கையோட விசாரிச்சோம், எல்லாருமே வந்து நல்ல விதமா தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் காந்திமதி ஒரு குண்டை வந்து வெடிக்கிற மாதிரி வந்து உண்மையை வந்து சொல்றாங்க. நீங்க விசாரிச்சதுல யாருமே வந்து குமாருக்கு ஏற்கனவே வந்து கல்யாணமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு வந்து காந்திமதி கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்னோட மக கோமதியோட பொண்ணு அரசியும் குமார் வந்து காதலிச்சாங்க, அது அவங்க ஃபேமிலிக்கு வந்து பிடிக்காம அரசிக்கு வேற ஒரு பையன் கூட வந்து மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து செஞ்சாங்க. ஆனா அந்த கல்யாணத்துல இருந்து அரசிக்கு விருப்பம் இல்லாதனால கல்யாணத்துக்கு முதல் நாளை குமரவேல் கூட வந்து ஓடி போயிட்டா. அது மட்டும் இல்லாம குமார் வந்து அவ களத்துல தாலியும் கட்டிட்டான். அதுக்கப்புறம் அரசி கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தான் வந்து இருந்தா. கொஞ்ச நாள்ல ரெண்டு குடும்பத்துக்குமே சண்டை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே வந்து போயிட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. குமார் இன்னும் அந்த பொண்ணு அரசி தான் வந்து நினைச்சிட்டு இருக்கான். இந்த நிலையில உங்க பொண்ணுக்கும் குமாருக்கும் வந்து கல்யாணம் நடந்தா நல்லா இருக்காது இல்ல, அதான் உங்ககிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடிவெடுத்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. உங்க பொண்ணு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், அவன் நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட பெண் வீட்டர் வந்து லிட்டரலி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. காந்திமதி வந்து சொல்லும் போது அவங்க குரல் வந்து நடுக்க வந்து இருக்குது. இன்னும் அந்த பொண்ணு வந்து அரசியை தான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு ஃபைனலா சொல்லிட்டு காந்திமதி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னு தெரியுமா? அவங்க பேரனோட கல்யாணத்தை இவங்களே வந்து நிறுத்திட்டாங்க, குடும்ப அவமானத்தையும் இவங்களே வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து கெடக்கூடாதுன்னு பெரிய மனசு வந்து காட்டினாங்க. இதுதான் உண்மையான பாட்டியோட காதல். இப்போ கேள்வி என்னன்னா, குமரவேலுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சா என்ன ஆகும்? அவன் மனசுக்குள்ள இன்னும் அரசி தான் வந்து இருக்காளா? இந்த கல்யாணம் நின்னதுல இருந்து அவனுக்கு சந்தோஷமா இல்ல இன்னொரு புயலா வந்து மாறுமா? ஒண்ணுமே தெரியல. ஸ்டோரி போற மூவ் வச்சுதான் நமக்கே தெரிய வரும். இதே நேரம் இன்னொரு ட்ராக்ல நமக்கு பாசிட்டிவ் வைப் ஒன்று வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் மீனோட ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிற தங்கமயில் எல்லா வேலையுமே வந்து நீட்டா செஞ்சு நல்ல பேர் வந்து வாங்குறாங்க. மீனோட ஃப்ரெண்ட் வந்து வேகமா வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு அப்படின்னு தங்கமயில் வந்து கேட்கறா. அப்போ சமைக்கிற பொண்ணு வேலையில இருந்து திடீர்னு நின்னதை பத்தி வந்து சொல்றாங்க. உடனே மயில் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நானே இனி வந்து சமையல் வேலையும் பாக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு மீனாவோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அதுக்கும் சேர்த்து மொத்தமா 17,000 ரூபாய் சம்பளமா வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த நொடியில மயிலோட முகத்துல வந்த சந்தோஷம் அது பணத்துக்காக மட்டும் இல்ல, அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவளோட ஸ்ட்ரகிளுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன், என்னாலையும் முடியும் அப்படின்னு நிரூபிச்ச நிமிஷம் தான் அது. இவ்வளவு சம்பளம் கிடைக்கிறத நினைச்சு மயில் வந்து சந்தோஷப்படுறா. உடனே மீனாக்கு கால் பண்ணி ஷேர் பண்றாங்க. அந்த கால்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்களோட ஷேர் பண்ணிக்கிற அந்த பியூர் ஹாப்பினஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா வந்து இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கல்யாணம் நின்ன விஷயம் வந்து வீட்டுக்குள்ள வந்து தெரிஞ்ச இன்னும் ரியாக்ஷன் வரப்போகுது. அரசி வந்து எங்கேயும் குமரவேல் வாழ்க்கைக்குள்ள வருவாளா? தங்கமயிலோட சம்பளம் அதிகமான நாள் அவளோட வாழ்க்கை டைரக்ஷன் வந்து மாறிடுமா? மீனா இதுல என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க? இந்த
இந்த எபிசோட் வந்து ரொம்ப சப்டிலா எமோஷனல் பிளாஸ்டா வந்து இருக்குது. ஒரு பக்கம் கல்யாணம் என்ன அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணோட வளர்ச்சிக்கு கிடைச்ச சந்தோஷம். இதுதான் பாண்டியன் ஸ்டோர்ஸோட பியூட்டி, ஃபேமிலி, சாக்ரிஃபைஸ், லவ், டிக்னிட்டி எல்லாமே மிக்ஸ் ஆன பவர்ஃபுல் எபிசோட் இது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் வரும்னு தெரியல. ஆனா இப்போ ஒரே ஒரு கேள்வி, குமரவேல் மனசு வந்து யாருக்காக வந்து துடிக்குது, அரசி வந்து திரும்பி வருவாளா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு கல்யாணம் வந்து நின்றுடுச்சு, ஆனா அது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கேன்சல் ஆனதுக்காக வேண்டி இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து கிடக்கூடாதுன்னு அப்படின்னு எடுத்த முடிவுக்காக மட்டும்தான். காந்திமதி எடுத்த அந்த ஒரு முடிவினால ஒரு வீட்டோட சந்தோஷத்தையே வந்து குலைச்சிருச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த கல்யாணம் வந்து நடந்திருந்தா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து முழுசா வந்து சிதறி இருக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, குமரவேலுக்கு இந்த உண்மை வந்து தெரிஞ்சா என்ன ஆகும்? நான் இன்னும் அரசியை வந்து மறக்கல அப்படின்னு அவன் மனசு வந்து சொன்னா அவன் குடும்பம் அதை வந்து ஏத்துக்குமா? இல்ல நீங்க எங்கிட்ட சொல்லாம ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க அப்படின்னு பாட்டிட்டு வந்து கோவப்படுவானா? இது காதலா, கடமையா, இல்ல தியாகமா? ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய இமோஷனல் ஸ்டோம் வந்து போயிட்டு இருக்கு. அங்க தங்கமயில் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் வந்திருக்கு. 17,000 ரூபாய் சம்பளம் கிடைச்ச சந்தோஷத்துல அவ கண்ணுல மின்னுற கனவு, ஆனா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற கலக்கம் அவ வாழ்க்கையை வந்து பாதிக்குமா? இன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண ட்விஸ்ட் இல்ல, இது வரப்போகிற பெரிய புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி தான் வந்திருக்கு. அரசி எகெயின் வருவாளா? குமரவேலோட மனசு வந்து யார் வந்து செலக்ட் பண்ணும்? இந்த குடும்பம் எகெயின் வந்து ஒன்னா வந்து சேர்ந்துருமா? அடுத்த எபிசோட்ல இது எல்லாத்தையும் பத்தி உண்மை வந்து இவங்க சொல்லணும்னா இந்த கதையை வந்து தலைகீழ வந்து மாறுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்டோரி எப்படி வந்து டேர்ன் ஆகுது, யாரோட வாழ்க்கை எப்படி மாறுது, இந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சது, எந்த ரிலேஷன்ஷிப் புதுசா ஃபார்ம் ஆகுது, அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு கல்யாணம் நின்ன கதை மட்டும் இல்ல, இது ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம் தான். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.